ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நான் அந்த சிண்டரை எப்படி ரீபாட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி இப்போ நான் சிண்டரெல்லாம் ஒரு 8 இன்ச்சில் வளர்ந்தது எல்லாமே வந்து 10 இன்ச் பாட்டுக்கு நான் ரீபாட் பண்ணுறேன். அதே மாதிரி 6 இன்ச்சில் இருக்கிறது எல்லாத்தையுமே 8 இன்ச்சுக்கும், அதே மாதிரி இப்போ புதுசாக உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வாங்கின 4 இன்ச்சில் இருக்கிறது எல்லாமே வந்து 6 இன்ச்சுக்கு, அந்த மாதிரி 3 விதமாக நான் ரீபாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, சிண்டர்னால் என்ன, எங்கே வாங்குறது எல்லாம் கேட்குறீங்க. அடுத்தடுத்து சொல்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவே இருக்குது, நான் ஆரம்பத்தில் போட்ட வீடியோ. ஸோ ஜஸ்ட்டு இதை மெஷர் காமிச்சுக்கிறேன், இந்த 10 இன்ச் பாட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு. சரி, அந்த ஒரு கப்பு வந்து 2 கேஜி, அப்போது 4 கேஜி நான் யூஸ் பண்ணியிருக்கேன் 10 இன்ச் பாட்டுக்கு. ஸோ இந்த செடி தான், இது வந்து 8 இன்ச் பாட்டில். இதை எப்படி நான் ரீபாட் பண்ணேங்கிறது கூட ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு, அந்த கிரிப்புக்காக அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு பண்ணோம். இப்போ இந்த செடி நல்லா வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பேஸ் கிடையாது. ஸோ நம்ம வந்து 10 இன்ச் பாட்டில் இப்போ ரீபாட் பண்ணுறோம். ஸோ இதுதான் பாருங்கள், அடியில் இது ரொம்ப ஈஸி. சிண்டர் வந்து ரீபாட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப வேலையே கிடையாது. இந்த மாதிரி கீழே கொஞ்சம் சிண்டரை போட்டுட்டு உடனே அதை வந்து நம்ம கொட்டினோம்னா அது ஒட்டாது. மேக்ஸிமம் வந்து மண் மாதிரியோ கொக்கோபீட் மாதிரி ஒட்டாது, உதிர்ந்துடும். இதில் ஒரு சின்ன தப்பு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அடியில் எப்பயுமே கல் தான் வைக்கணும். ஒரு சேனலில் இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சுருந்தாங்க, நெட்டு கிளாத். அதை பார்த்து நானும் அந்த நிறைய இதுக்கு அப்படி வச்சுட்டேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, வேர் ஃபுல்லாகவே அந்த கிளாத்துக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. சரி, அவங்க ஒரு நல்ல ஒரு ஃபேமஸான சேனல், அவங்க அப்படி காமிச்சாங்களே, நம்ம பண்ணுவோம்னு சொல்லி பண்ணேன். வேறு நிறைய இது வந்து அடிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம கல்லே வச்சுருந்துருக்கலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி ரூட்ஸ் எல்லாம், இந்த சிண்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டு மீடியா. நான் இதுதான் ஃபஸ்ட்டு டைம் நான் சொல்லியிருக்கேன். இந்த ஜனவரியில் ஒரு 30 செடி வாங்கினேன் ஆன்லைன் ரோசஸ் புஷ்பாஞ்சலி பிரணபீரில். அதில் வந்து ஒரு 20 செடி கொக்கோபீட்லேயும் ஒரு 10 செடி வந்து சிண்டரில் வச்சேன். ஆனால் பெஸ்ட்டு க்ரோத் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிண்டர் தான். அந்த செடி கொக்கோபீட் செடிக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ்னால், இதோட க்ரோத் ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. கொக்கோபீட்டும் நல்லா தான் இருக்குது, ஆனால் அதை விட இது க்ரோத் வந்து ரொம்ப ஸ்பீடு. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, தண்ணி தான் இதுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். வீட்டில் யாராச்சும் தண்ணி டெய்லி, அதாவது 3 டைம்ஸ் ஊற்ற ரெடியாக இருந்தீங்கன்னா, மரமாட்டம் ஒரு வருஷம் இல்லை 6 மாதத்துலேயே மரமாட்டம் சிண்டரை வளர்த்துடலாம். ஸோ பாருங்கள், இது 2வது செடி காட்டுறேன். இதுலேயும் அந்த தப்பு தான் பண்ணோம். நாங்கள் அடியில் ஃபுல்லாக அந்த நெட்டு கிளாத்தை போட்டனால இது கொஞ்சம் அந்த வேரெல்லாம் அதுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ எடுக்கும்போது கொஞ்சம் சில வேரெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அது கொஞ்சம் ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான். செடிக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஆகிடுச்சு. பாருங்கள் இதோட க்ரோத் எல்லாம் எப்படி இருக்குன்னு. இது வெறும் 8 இன்ச் பாட்டு. இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் வந்து ஒரு 4 இன்ச் அந்த மாதிரி 4 இன்ச் 6 இன்ச் பாட்டில் தான் இருந்துச்சு. அப்புறம் 8 இன்ச்சுக்கு நான் கொண்டு வந்தேன். 8 இன்ச் கூட உங்களுக்கு காமிச்சிருப்பேன், எப்படி பாட் பண்ண ஒரு வீடியோ கூட இருக்குது. இப்போ வந்து 10 இன்ச்சுக்கு பாட் பண்ணுறேன். இன்னும் ஒரு 3 மந்த்ஸில் இது 14 இன்ச்சுக்கு நம்ம கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அந்த ரூட் ப்ரோனிங் தான். ரூட்டெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இது கொஞ்சம் நல்ல ஸ்பீட் க்ரோத்து உங்களுக்கு வந்து. அதனால தான் இப்போ நார்த்தில் நிறைய பேர் சிண்டரில் வளர்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குது உங்களுக்கு. 2வது அந்த இது ஃபங்கஸ் எல்லாம் வரமாட்டேங்குது, எந்த இஷ்யூஸ் வரமாட்டேங்குது சிண்டரில் உங்களுக்கு. காரணம், தண்ணி தேங்க மாட்டேங்குது. மெயினாக நம்ம ரோஸ் செடிக்கு தண்ணி தேங்கவே கூடாது. பாருங்கள், இந்த செடியிலையும் எவ்வளோ ரூட்ஸ் இருக்குது அப்படின்னு. ஃபுல்லாக அந்த கிளாத்துக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த ரூட்ஸ் வெளியில் போயிடுச்சு. அந்த தண்ணி தேங்குச்சுன்னா தான் பிரச்சனையே வரும் ரோஸ் செடிக்கு. ஸோ தண்ணி தேங்காமல் இருந்துச்சுன்னா ஸ்பீடாக அது பாட்டுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கரெக்டான ஃபீடு கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அது சீக்கிரமாக மரமாட்டம் வளர்த்துடலாம். அதாவது பெஸ்ட்டு மீடியா எதுன்னா சிண்டர் மீடியா தான். நம்மனால தண்ணி கரெக்டாக ஊற்ற முடிஞ்சிச்சுன்னா இது மாதிரி ஒரு மீடியா எதுவும் கிடையாது. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து இப்போ சிண்டரில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இது என்னோடய ஃபஸ்ட்டு ட்ரை தான். இது வரைக்கும் நான் வந்து வளர்த்ததில்ல. ஃபஸ்ட்டு டைம்லேயே இது வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுக்குது. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஒரு 8 இன்ச் பாட்டில் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம வந்து இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம ரீபாட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு இதுக்கு என்ன கொடுக்குறோன்னா, மைக்கோரைஸா ட்ரைகோடர்மா. எப்பயுமே ஒரு பாட்டை வந்து ரீபாட் பண்ணும்போது அது வந்து ரூட் ட்ரீட்மெண்ட்டை மெயினாக வந்து அந்த மைக்கோரைஸா நம்ம கொடுக்கணும். செடிகளுக்கு மைக்கோரைஸா கொடுத்தோம்னா நல்ல ஒரு எஃபெக்ட், க்ரோத் வந்து அந்த ரூட்டெல்லாம் ரொம்ப நல்லா வளரும் உங்களுக்கு. இந்த ஸ்டிக் எதுக்கு கொடுக்குறோன்னா, க்ரிப்பாக.
ஏன்னா உங்களுக்கு வந்து நிற்கணும் அந்த சிண்டர் வந்து க்ரிப்பாக வந்து அந்த செடி நிற்கணும், இல்லைன்னா காற்றுக்கு ஆடிரும். கொக்கோபீட் அளவு கூட ஆட மாட்டேங்குது. ஆனாலும் ஓரளவுக்கு க்ரிப்பு கொடுத்துடணும். அது அந்த செடி கொஞ்சம் கட்டி வச்சோம்னா கொஞ்சம் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறோம். பாருங்கள் இதோட க்ரோத் எல்லாம் நல்லா இருக்குது. ஃபுல்லாகவே இவ்வளோதான், இவ்வளோ போட்டு இந்த ப்ராசஸ் இவ்வளோ தான் போட்டுட்டு ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு வச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. நம்ம பாட் பண்ணிட்டோம். சின்ன சின்ன ஏர் பாக்கெட்ஸ் இல்லாமல் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டு நம்ம பண்ணிடலாம். ஸோ இந்த சிண்டரை எங்கே வாங்குறது அப்படின்னா, இவங்க ஆல் இண்டியா சப்ளையர்ஸு, அதாவது ஜார்க்கண்டில் இருக்காங்க, பிரதிமா என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் அவங்கக்கிட்ட தான் வாங்குறாங்க. ஸோ அமேசான்லலாம் சிண்டர் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் வளர்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு சிண்டர் கிடையாது. ஸோ சிண்டரில் வந்து ஒரு 70-30 ரேஷியோஸ் இருக்குது உங்களுக்கு. அந்த அந்த மாதிரி 2.8 mm இந்த மாதிரி செடியெல்லாம் வளர்க்குறதுக்கு 2.8 mm அந்த அளவுக்கு நம்ம சிண்டர் வாங்கணும். அப்போ தான் அது வந்து ரோஸ் வளர்க்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க எல்லா விதமான சிண்டர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே அவங்க சப்ளை பண்ணுறாங்க. நீங்கள் வாங்கணும்னா அவங்கக்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அனுப்பிச்சி வச்சுருவாங்க. 10 கேஜியாக அவங்க அனுப்புவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணுனாலும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த செடி 6 இன்ச் பாட்டில் இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து 8 இன்ச் பாட்டுக்கு நான் மாற்றுறேன். இது வந்து அதுவும் நல்லாவே வந்துருச்சு. இதுக்கு மேற்கொண்டு அந்த தொட்டிக்குள்ளே அது இருக்காது. இருந்துச்சுன்னா அந்த க்ரோத் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம வந்து உடனே அதை மாற்றிடணும். உங்களுக்கு ரூட்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இதுக்கும் நான் நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். இதுலேயும் அந்த கிளாத் வச்சனால அந்த கிளாத்துக்குள்ளெல்லாம் வந்து அந்த வேர் வெளியில் வந்துருச்சு. ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளேயே உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும். நம்ம மாற்றி மாற்றி ஒவ்வொரு 3 மந்த்ஸுக்கும் நம்ம ரீபாட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு 14 இன்ச் வந்ததுக்கப்புறம் பாதி வேரை கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் அந்த 14 இன்ச்சுக்கு அப்புறம் அந்த ஒரே பாட்டில் தான் நம்ம லைஃப் லாங்காக அந்த செடி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி எல்லாத்தையுமே நான் ரீபாட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு அது போட நேரம் இல்லாதனால நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ ஒரு 40 கிலோ வாங்கினேன் சிண்டர் அவங்கக்கிட்ட இருந்து. வாங்கிட்டு இப்போ எல்லா செடியும் ஒரு 10 செடியை நான் ரீபாட் பண்ணிட்டேன். ஸோ 40 கிலோ வந்து இந்த 10 செடிக்கும் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. செடிக்கு எந்த ஒரு ரூட் ராட்டோ, எந்த ஒரு இலை கருகளோ எதுவுமே வரமாட்டேங்குது சிண்டர் மீடியாவில். ஸோ காரணம் இதெல்லாம் வந்து அந்த இலை கருகள், அந்த மாதிரி நுனிக்கருகள் காரணம் எல்லாமே தண்ணி தான். எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி தேங்கி நிற்கிதோ செடிகளுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிவிட்டு செடிக்கு நல்லா குளிப்பாட்டிடணும். உங்களுக்கு நல்லா தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு குளிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மைக்ரோரைஸா கொடுக்கணும். ஏன்னா முதல்ல நீங்கள் மைக்ரோரைஸா கொடுத்துட்டிங்கன்னா அது வெளியில் வந்துடும். ஸோ இந்த 2 செடி வந்து உங்களுக்காக நான் ஒரு 4 செடி வாங்கினேன் ஆன்லைனில். ஒரு 2 சிண்டர்லேயும் 2 கொக்கோபீட்டில் வளர்க்குறதுக்காக. ஸோ அந்த செடி இதையும் நான் வந்து 4 இன்ச்லேருந்து 6 இன்ச்சுக்கு நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் நான். ஸோ இது ஒரு 2-3 மாதம் இந்த தொட்டிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் இது 8 இன்ச்சுக்கு போயிடும். ஸோ ஒன்று வந்து ப்ளூ மூனு, ஒன்று வந்து கன்னியாஸ்ரீ. இதுக்கு நான் கரெக்டாக கல் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி தான் வைக்கணும். இதுதான் ப்ரொசீஜரை. இந்த மாதிரி கல்லை ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ நம்ம நெட்டு போட்டோம்னா அந்த நெட்டுக்குள்ளே அந்த வேர் வெளியில் வந்துருச்சுன்னா அது எடுக்கும்போது நிறைய வந்து அந்த வேருக்கு பிரச்சனை வந்துடுது. இனிமேல் இதோட க்ரோத் கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிடும். ஸோ நம்ம எப்பயுமே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த செடியெல்லாம் வளர்த்து கொண்டு போகணும். எடுத்த உடனே பெரிய தொட்டியில் வளர்க்கக்கூடாது. ஸோ இந்த இடத்துல இப்போ நேற்று காட்டியிருப்பேன் சக்கஸை. அந்த சக்கஸை இப்போ தான் நம்ம உடைக்கணும். இப்போ ஸ்டார்டிங்கில் சின்ன தொட்டிலே உடைக்கும்போது அந்த செடிக்கு பிரச்சனை வந்துடும். இப்போ இந்த மாதிரி டைமில் கட் பண்ணி நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த ப்ராசஸை முடிஞ்சிட்டு அடுத்த லெவலுக்கு நம்ம வச்சிடலாம். இந்த செடியை நம்ம வச்சிடலாம். அவ்வளோதான். அந்த கல்லை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். அடியில் ஒரு சின்ன கல் தான் வச்சுருந்தோம். இது எடுக்கிறதுக்கு ஈஸி. ஒருவேளை இதில் கிளாத் அந்த மாதிரி நெட் கிளாத் வச்சுருந்தோம்னா அந்த வேர் ஃபுல்லாகவே அதை சுற்றி இருக்கும். அப்புறம் எடுக்கும்போது நிறைய டேமேஜ் ஆகிடும். இது ஒரு நம்ம ரீபோர்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 2 நாள் நிழலில் வைக்கணும். நிழலில் வச்சுட்டு இதே இது மழை காலம்னா அப்படியே மழையிலே வச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை வராது.
நம்ம இப்போது கிளைமேட் இதாக இருக்கனால நிழல்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வெயிலுக்கு கொண்டு போகணும். பாருங்கள் மைக்ரோரைஸா கொடுக்குறேன் ஒவ்வொரு செடிக்கும். நான் ஏற்கனவே நல்லா ஷவர் பண்ணிட்டேன், தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஈரமாக தான் இருக்குது, ஏன்னா மைக்ரோரைஸா எப்பயுமே ஈரமான இடத்துல தான் நம்ம கொடுக்கணும். ஸோ சுற்றி அந்த அதாவது வேரை ஒட்டி கிடையாது, தள்ளி உங்களுக்கு மைக்ரோரைஸாவை எல்லா செடிகளுக்கும் நம்ம கொடுத்துடணும். இதெல்லாமே ஈவினிங் தான் பண்ணணும். உங்களுக்கு 5:30க்கு மேலே அந்த மாதிரி வெயில் இல்லாத நேரத்தில் தான் ரீபாட்டிங் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணணும். பாருங்கள் மைக்ரோரைஸாவை நான் ஃபுல்லாகவே நான் கொடுத்துட்டேன். ஸோ மைக்ரோரைஸா கொடுத்துட்டு நம்ம மேலாப்பில் கொஞ்சம் சிண்டரை நம்ம போட்டு மூடி வச்சிடணும். அப்படியே வைக்கக்கூடாது. உங்களுக்கு உள்ளே அப்போ தான் அந்த க்ரோத் இருக்கும், அந்த ஃபங்கஸோட க்ரோத் இருக்கும். பாருங்கள் சிண்டர் வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் நான். அதே மாதிரி தான் கொக்கோபிட் மீடியாவுக்கும் மைக்ரோரைஸா கொடுத்ததுமே அதுக்கப்புறம் அது மேலாப்பில் உங்களுக்கு வந்து கொக்கோபிட் போட்டு மூடி வச்சிடணும். ஸோ இதுதான்ப்பா ரீபாட்டிங் ப்ராசஸ்ஸை. சிண்டரில் எப்படி நம்ம ரீபாட் பண்ணணுங்கிறத, உங்களுக்கு யாருக்காச்சும் சிண்டரில் வளர்க்கணுன்னு இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட வாங்கலாம், வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம்ப்பா. ரொம்ப ஈஸி தான் சிண்டரில் வளர்க்குறது. 2வது சிண்டரில் வளர்க்குறதுக்கும் என்பிகே தான், வேறு எந்த ஒரு ஆர்கானிக் கம்போஸ்ட்டோ போன் மீலோ எதுவும் நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. பியூர் வந்து சிண்டர் மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ நம்ம மைக்ரோரைஸா கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்ல ஒரு ஷவர் கொடுத்துட்டு அந்த ஓரளவுக்கு ஈரமாக இருக்கும். ஸோ ட்ரைகோடர்மா விரிடி வந்து நம்ம ஒரு 5 டேஸ் கழித்து தான் கொடுப்போம். இது கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 5 டேஸ் கழித்து ட்ரைகோடர்மா விரிடி நம்ம கொடுத்துடணும். நல்லா ஒரு ஷவரிங் கொடுத்துரும். ஸோ இந்த 10 டேஸில் எந்த ஒரு ஃபீடும் செடிக்கு கொடுக்கக்கூடாது. இந்த 2 ஃபீடு மட்டும்தான், மைக்ரோரைஸாவும் ட்ரைகோடர்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் இந்த சிண்டருக்கு வேறு சாப்பாடெல்லாம் நம்ம கொடுக்கணும். பாருங்கள் கம்ப்ளீட்டாக நான் ஷவர் பண்ணி முடிச்சிட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.